மயிலு அவங்க அம்மா அப்பா கிட்ட சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் வேண்டாம், ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? குமாரு ரொம்ப மோசமான பையன், அவ வாழ்க்கையே பாழாயிடும், சொன்னா கேளுமா, என்ன மாதிரியே அவளும் வந்து நிக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி இப்படின்னு பேசி அவங்க அம்மா அப்பா கிட்ட தங்கைக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அங்க வந்த சுடரு, இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம், அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடியே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போயிடுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னா, சுடருக்கு ஏற்கனவே இன்னொரு லவ் இருந்த மாதிரியும் குமார நிச்சயம் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சுடரு அந்த பையன்கிட்ட சொன்னதும் அந்த பையனுக்கும் சுடருக்கும் பெரிய சண்டையாயிடும். அந்த பையனோட வீட்லயும் சுடரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தங்கமயிலோட குடும்பம் பத்தி அந்த ஊருக்கே நல்லா தெரியும். பாண்டியன் குடும்பத்தை தவிர பாண்டியன் குடும்பம் மட்டும்தான் ஏமாளி குடும்பம். தெரியாம தங்கமயில கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாருமா அப்படி இருப்பாங்க? அந்த பையனோட வீட்லயும் சம்மதிக்கல. இன்னொன்னு, சுடருக்கும் குமாருக்கும் ஏற்கனவே நிச்சயம் பண்ண போறாங்க. அதனால வேற வழி இல்லாம சுடரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இனி எபிசோட் இருக்கும். செந்தில் விஷயத்துல நேத்துக்கு என்ன சொல்லியிருந்தனோ அப்படியே நடந்ததுங்க. அது வேணும்னா நேத்துக்கு வீடியோல செக் பண்ணி பாருங்க. இனி வரும் எபிசோட்ஸ்ல கதைக்களம் இப்படித்தான் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.